ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. எல்லோருக்கும் வணக்கம். நமது தலைப்பு சுவாமி விவேகானந்தர் வேதாந்த முரசு என்ற தலைப்பு. சுவாமி விவேகானந்தர் அப்படின்னாலே வேதாந்தம் அப்படின்னு தெரியும். எப்படி ராமகிருஷ்ணர் அப்படின்னா அமுதமொழிகள் அப்படின்னு சொல்கிறோமோ, அம்மா அண்ணாக்கா அன்பு மொழிகள் அப்படின்னு சொல்கிறோமோ, சுவாமி விவேகானந்தர் அப்படின்னா வீரமொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். வீரமொழிகள், அது வீரத்தை கொடுக்கக்கூடியது. பயம் இருந்ததுன்னா அங்கே வீரம் இருக்க முடியாது. எங்கே அபயம் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் வீரம் இருக்க முடியும். பயமற்ற நிலை எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல தான் வீரம் இருக்க முடியும். அந்த பயமற்ற நிலை எங்கே வரும் அப்படின்னா, இரண்டாவது இல்லாத நிலை எதுவோ அதுக்கு தான் பயமற்ற நிலைன்னு பெயர். எங்கு இரண்டு என்று இருக்கிறதோ அந்த இடத்துல பயம் எப்போதும் இருக்கும். த்விதீயாத்வை பயம் பவதி அப்படிங்கிறது உபனிஷத். எங்கு இரண்டாவது என்று ஒன்று இருக்கிறதோ அந்த இடத்தில் பயம் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? இருக்கிறதெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கிறது. எது இங்கு இருக்கிறதோ, இந்த இடத்திலே நாம் எதை காண்கிறோமோ அதுதான் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இங்கு எதை காண்கிறோம் அப்படின்னா இந்த பிரம்மத்தை காண்கிறோம் அப்படின்னு சொல்றது அந்த உபனிஷத்தம். ஞானிகளுடைய பார்வையில் அவர்கள் ஏதோ பலவற்றை பார்ப்பதில்லை. இருக்கக்கூடியது இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்குன்னு பார்க்கிறதில்லை. எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்றேயான அந்த பிரம்மத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால அது பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, நானும் அந்த பிரம்மம், இருப்பதெல்லாம் பிரம்மம் அப்படின்னு அதை பார்க்கிறார்கள். பிரம்மைவ சத்தியம் வஸ்து அப்படின்னு அர்த்தம். பிரம்மம் மட்டுமே ஒரே வஸ்து. ததோன்யத் அகிலம் அனித்யம். இருக்கக்கூடியது எல்லாம், மற்றவை எல்லாம் அனித்தியமானவை. அனித்தியமானவைன்னு என்ன அர்த்தம்? இருக்குன்னே அர்த்தம் இல்லை. தூரத்தில் பார்க்குறோம், காரில் போயின்னு இருக்கோம், நல்ல வெயில் அடிக்கிறது, தண்ணி தாகம் எடுக்கிறது வேற. தண்ணி இங்கே கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறோம். வெளில தூரத்தில் ஏதோ ஒரு பெரிய குளம் இருக்கா மாதிரி தெரிகிறது. அது என்ன? அது குளம்? காணல் நீர். அது காணல் நீர் உண்மையிலே இருக்கா என்ன? இல்லை, இல்லாத பொருள் இருப்பது போன்று தெரிகிறது. ஞானிகளும் அதான் சொல்கிறார்கள், இந்த உலகம் இருப்பது போன்று தெரிகிறது. உண்மையில் அனுபவத்திற்கு இருப்பது போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் இல்லாதது, ஆராய்ச்சி செய்தால் இல்லாதது அப்படின்னு சொல்கிறார். குருதேவர் சொல்லும்போது ஒரு இது சொல்லிக் கொடுக்குறார், வழி சொல்லிக் கொடுக்குறார். எப்படி ஞானத்தை பற்றி சொல்லும்போது குருதேவர் சொல்றார், நான் யார் என்று தெரிந்து கொள். சீடர்களுக்கு உபதேசிக்கும் போது, நான் யார் என்று தெரிந்து கொள், நீ யார் என்று தெரிந்து கொள், உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று தெரிந்து கொள், இந்த உலகம் என்ன என்பதை தெரிந்து கொள் அப்படிங்கிற. இந்த மூன்றுக்கும், அந்த பகவான், பக்தன், இந்த உலகம், இந்த மூணுக்கும் உள்ள ஒரு தொடர்பை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றார். நான் யார் அப்படின்னு சொல்லும்போது தன்னை காட்டுகிறார். நான் யார், இந்த என்னை நான் யாருன்னு என்பதை தெரிஞ்சுக்கோ, நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ, நமக்கு ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு தொடர்பை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். நான் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் பகவான் நமக்கு தெரியும். பக்தர்களாகிய நமக்கு முதல்ல தெரியும் ராமகிருஷ்ணர் பகவான் அப்படின்னு, ஈஸ்வரன் அப்படின்னு தெரியும். நாம் நம்மை இந்த உடலாக நினைத்துக் கொள்கிறோம். இவர் இந்த பக்தர் அப்படின்னு ஒரு பேரை சொல்லிக்கிறோம். அவர் சொல்றார், அந்த இரண்டு பேருக்கும் உள்ள ஒரு தொடர்பை கண்டுபிடித்துக் கொள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, நான் என்று அவர் சொன்னது அவருடைய உடலை குறிக்கவில்லை, உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை குறிக்கிறார்.
அவர் எப்போதுமே தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடலை பற்றி பேசும்போது இது என்று பேசி விடுவார். நான் என்று எப்போது பேசுகிறாரோ அந்த பரமாத்மாவை பற்றி பேசுவார். நீ என்று அவர் சொல்லும் பொழுது உன்னுடைய உடலை பார்த்து அவர் சொல்லவில்லை, உன்னுள் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவை பற்றி சொல்கிறார். அப்ப ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள ஒரு சம்பந்தம். அது என்ன சம்பந்தம்? பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? இரண்டும் ஒன்று என்று வேதாந்தம் சொல்லுகிறது. அந்த சம்பந்தத்தை புரிந்து கொள், நீ முக்தி அடைவாய் அப்படிங்கிறார். வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறார். பரமாத்ம ஜீவாத்ம சம்பந்தத்தை ஒருவன் தெரிந்து கொண்டு விட்டானே ஆனால், அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்பதை அறிந்து கொண்டு விட்டானே ஆனால் முக்தி. இந்த உலகம் என்பது இந்த காணல் நீரை போன்று ஒரு வெறும் மாயா தோற்றம் என்பதை அறிந்து கொண்டு விட்டானே ஆனால் முக்தி. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுன்னு தெரிஞ்சாலே மற்றதெல்லாம் தெரிஞ்சு போயிடும். வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானே அந்த பரமாத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ஒரு உபனிஷதங்களுடைய கடைசி கொள்கை. அது எந்த ஒரு இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்று சொல்கின்ற வாக்கியங்கள் இருக்கே, உபதேசம் செய்கின்ற வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களுக்கு தான் மகா வாக்கியம் என்று பெயர். வேதங்களிலேயே சாரமாக இருக்கக்கூடியது வேதாந்தம். அந்த வேதாந்தம்னா உபனிஷதங்கள், உபனிஷதத்தோட சாரமாக இருக்கக்கூடியது இந்த மகா வாக்கியங்கள்னு பேர். இந்த மகா வாக்கியங்களுடைய அர்த்தம் என்ன? பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அப்படிங்கிறது தான் அந்த ஒரு மகா வாக்கியம்னு பெயர். அப்படி அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்பதை ஒருவன் அறிந்து கொண்டு விட்டானே ஆனால் அதன் பிறகு அவனுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. வீரம், அந்த தன்னம்பிக்கை எல்லாமே அதிலேருந்து வருது அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்றார். ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ளேயும் அந்த ஆன்மீகம் உறங்கி கொண்டிருக்கிறதுன்னு அதுதான் சொல்றார். அதை எழுப்புங்கள் அப்படிங்கிற, தட்டி எழுப்புங்கள், அது எழுந்துண்டாக்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். செல்வம் வரும், புகழ் வரும், எல்லாம் சொல்றார் அவர். நல்லதெல்லாம் வரும் அப்படிங்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பற்றி விவேகானந்தர் நாடு முழுக்க, உலகம் முழுக்க போய் சொன்னார். இந்த விவேகானந்தர் இந்த ஞானத்தை பற்றி பேசுறது நம்ம நாட்டில் பேசிடலாம், எல்லாருக்கும் இந்த ஞானம் தெரிந்திருந்தது, புரிந்திருக்கும். இந்த ஞானத்தை பற்றி சிறிதும் ஒரு எண்ணமே இல்லாமல், அப்படி ஒரு கருத்தே இல்லாத ஒரு நாடுகள் அந்த அமெரிக்காவும் இங்கிலாண்டும், அந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்த வேதாந்தத்தை பற்றி பேசினார். அவர்களுக்கு முதல்ல இதை பற்றி அவர்களுக்கு வெளிநாடுகளிலே, அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்திலேயோ இந்த உடலை தாண்டி இருக்கக்கூடியதாக மனம் மட்டும்தான் தெரியும். மனதை தாண்டி இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றி அவர்களுக்கு தெரியாது. மனம் வரையிலும் தான் அவர்கள் படித்திருக்கிறார்கள். உடல் ஏதோ ஒரு விதமாக அவர்கள் இந்த உடலை ஜடப்பொருள் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு ஆர்குமெண்ட்ல வச்சு அவர்களுக்கு புரிய வச்சுடலாம் போனா போறதுன்னு. ஆனால் இப்போ கூட அவர்களுக்கு மனம் என்பது மனதிற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய ஒளியினால் தான் ஒரு சைத்தன்ய பொருளாக தோன்றுகிறது என்பது புரிய வைக்க முடியவில்லை. இதுவரை இந்த ஆத்மாவை பற்றி அவர் அங்க சொல்ல போறார். எல்லா இடங்களிலும் இன்ஃபேக்ட் அந்த விவேகானந்தர் இந்த உலகத்துக்கு வந்ததே இந்த ஒரு செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும்னு தான். குருதேவர் தன்னுடைய அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி சொல்றார். குருதேவர் எப்படி விவேகானந்தர் இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிறத பத்தி சொல்றார். சப்த ரிஷி மண்டலத்திலே 7 ரிஷிகள் அந்த பிரம்மத்திலேயே கரைந்து பிரம்மலீனர்களாக பிரம்மானந்தத்தில் திளைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த ஒரு குழந்தை வடிவாக அந்த பிரம்மமே ஒரு உருவை எடுத்துக்கொண்டு
சென்று அந்த பிரம்மத்தில் லீனமாகி இருந்த அந்த 7 ரிஷிகளில் ஒரு ரிஷிகளிடம் சென்று, பூலோகத்திலே மக்கள் இவ்வளவு வாடுகிறார்கள், ஞானம் இல்லாமல் இருக்கிறார்கள், பக்தி இல்லாமல் இருக்கிறார்கள், வெளிப்பொருட்களை உண்மை என்று நம்பி அதன் பின்னால் ஓடுகின்ற மெட்டீரியலிஸ்டாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் ஒரு நன்மையை செய்ய வேண்டும், உண்மையை உபதேசிக்க வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். தர்மம் அழிந்து கிடக்கிறது, தர்மத்தை தூக்கி நிறுத்த வேண்டும். அவரோட முன்னாடியே ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு, எங்கெங்கெல்லாம் தர்மம் அழிஞ்சிருக்கோ அப்பப்பெல்லாம் நான் வந்து பிறப்பேன்னு அவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அதை உண்மையாக்கணும் வேற. அதனால போய் அந்த ரிஷியை கூப்பிட்டு, நான் போகிறேன் நீயும் வா அப்படிங்கிறார். அந்த ரிஷியும் சரி வருகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வரார். அப்போது அங்கேயே ஆரம்பிக்கிறது அந்த வேதாந்த முரசு. வேதாந்தத்தை கொட்ட வேண்டும், இங்கே கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு அந்த சங்கல்பம் அங்கேயே ஆரம்பிச்சாச்சு அவருக்கு. இங்கே வரல, இங்கே வந்து ஆரம்பிக்கல அவர். இங்கே பிறந்த அப்புறம் வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு வரல. இங்கே வந்த உடனே நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க அப்படிதான் சொல்கிறார் அவர். ஏன்னா அவரும் இந்த உடல் என்ற மாயைக்குள்ள வந்துட்டார். அப்புறமா சொல்றார் ராமகிருஷ்ணர், இந்த வேலைகளை நீ செய்தே தீருவாய், உன்னுடைய வெரி போன்ஸ் வில் ஒர்க் அப்படிங்கிறார். உனக்கு இந்த ஞானத்தை நான் கொடுத்திருக்கிறேன், இந்த ஞானம் இப்பொழுது ஒரு பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்க உன்னை, இந்த வேலையெல்லாம் முடி, அப்புறம் தான் உன்னை வெளில விடுவேன் அப்படிங்கிறார். அப்படி அவர் வந்து இந்த வேதாந்தத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கிறார். இதை பற்றி வேதாந்தத்தை பற்றி சொல்கிறோன்னாக்க, இந்த பிரம்மத்தை பற்றி சொல்லும்போது கிரீஷ் சந்திர கோஷ் ஒருத்தரை பேசுகிறார் ஒரு இடத்துல. 2 பேர் தான் வந்து மாயையை கடந்து சென்றார்கள் அப்படின்னு சும்மா சொல்கிறார். ஒருத்தர் வந்து நாகமகாசாயர், இன்னொருத்தர் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு யாரோ கேட்டாங்க. மாயை வந்து எப்போதும் ஒரு பெரிய வலையை வீசிக்கொண்டிருக்கிறது. எல்லார் மேலேயும் ஒரு பெரிய வலை போட்டு போட்டு போட்டு, எப்படி ஒரு மீனவன் போய் வந்து மீனை போய் பிடிக்கிறானோ வலையை போட்டு, அது போல எல்லோர் மீதும் போட்டு பிடித்து கொண்டிருக்கிறாள். நாகமகாசையர் என்ன பண்றார் அப்படின்னா, அவருக்கு மிக மிக பணிவு ஜாஸ்தி. எது எடுத்தாலும் பணிவாக ஆகிவிடுவார். யாரிடம் இருந்தாலும் மிகவும் பணிவாக ஆகி விடுவார். இப்போ யார் வந்தாலும், எந்த மாயை வந்தாலும் ஒரு பணிவாக போய், எப்படி அந்த ஒரு வலையில் இருக்கக்கூடிய ஓட்டையிலேருந்து அந்த மீன் தப்பிச்சு போகிறதோ, சின்ன மீன்லாம் அந்த ஓட்டை வழியாக தப்பிச்சு போகிறதோ, அது போல் இவர் தப்பிச்சு போயிடுவாராம். ஏன்னா அவ்வளோ சின்னவர் ஆயிடுவாராம். அவர் தன்னுடைய அகங்காரத்தை அவ்வளவு சுருக்கி கொண்டு விடுவார். அகங்காரமே இல்லாமல் ஆகிவிடுவார். அகங்காரம் இருந்தால் அந்த மாயைங்கிற வலை பிடிச்சிடும். அந்த வலையை பிடிக்க விடாமல் அந்த அகங்காரத்தை மிக 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 சுருக்கி கொண்டு வலை வழியாக அவர் வந்து தப்பித்து விடுவார். சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய தான் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த உலகமாக, பிரபஞ்சமாக, அந்த பிரம்மமாகவே ஆக்கி கொண்டு விடுவார். பிரம்மமாகவே ஆக்கி கொண்டு விடுவார்னா அந்த வலையை விட பெருசாகி விடுகிறார் அவர். பெரிய பெரிய மீனை எப்படி இந்த சின்ன வலையால் பிடிக்க முடியும்? அப்படி ஆகி விடுவார் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த அளவுக்கு சுவாமி விவேகானந்தருடைய ஒரு பிரம்மத்திலேயே கரைந்து பிரம்மமாகவே ஆகிவிட்ட அந்த ஒரு நிலையில் அவர் இருந்தார். அவர் அதனால அவர் வந்து சொல்லக்கூடியது எல்லாம் வேதாந்தம், சொல்லக்கூடியது எல்லாம் பக்தியின் சாரம். மக்களை யார் யார் எந்தெந்த வழியில் இருக்கிறார்களோ அவர்களை அந்தந்த வழியில் முன்னேறச் செய்வதற்காக அவர் கொடுத்த ஒரு உந்துகோல் அது. காசியிலே கடைசியாக போயிட்டு வரார். ஒரு தடவை காசியில் போய் மற்ற பண்டிதர்கள் சபையிலே, மற்ற சாதுக்கள் சபையிலே சுவாமி விவேகானந்தர் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஏற்றுக்கல. அப்போ சொல்லிட்டு வரார், என்னுடைய கருத்துக்களை நான் இந்த உலகம் முன் வைப்பேன். இந்த உலகம் ஒரு நாயை போன்று என்னை பின்தொடர்ந்து வரும். அது வரையில், அது அப்படி செய்யாத வரையில் நான் மீண்டும் இந்த காசிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வர.
இதே வேதாந்தத்தை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் கொட்டின உடனே உலகமே அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கியது. ஒரு தண்ணி இல்லாதவனுக்கு தண்ணி தவித்தவனுக்கு தண்ணியை கொடுத்த ஒரு பெரிய உதவியை செய்தது போன்று அவர் உலக மக்கள் எல்லோருக்கும் ஒரு அமிர்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இந்த செயல்லாம் இவர் செஞ்சாரா அப்படின்னா தெரியாது, இவர் செஞ்சாராவே தெரியாது. இவருக்கு அனுகிரகம் இருந்தது. அதை அவர் உண்மையிலேயே அந்த அனுகிரகம் இருக்கா அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதெல்லாம் என்னுடைய மனப்பிரமையில் இந்த உலகத்துக்கு மக்களுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேனா, இல்லை உண்மையிலேயே என்னுள் இருந்து குருதேவர் இயக்கி வைக்கிறாரா அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய டைலமா இருந்தது. ஏன்னா இங்கே கூட சென்னையில் இருக்கும்போது குருதேவர் இந்த கடல் மேலே ஏறி நடந்து போகிற மாதிரி, நான் செல்கிறேன், மேலை நாடுகளுக்கு நான் செல்ல போகிறேன், என் பின்னால் நீயும் வா, எல்லோருக்கும் எல்லாம் செய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அவர். இதெல்லாம் என்னுடைய மனப்பிரமையா இல்லை உண்மையா தெரியலையே அப்படின்னு அவருக்கு ஒரு தயக்கம் வருது. உடனே அன்னையாருக்கு எழுதுறார், கடிதம் எழுதுறார், இது போலெல்லாம் வந்திருக்கு, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி கேட்ட உடனே இதே நேரத்தில் அன்னையாருக்கு வேற ஒரு கனவு வருது. என்ன வருது? கங்கை தண்ணியே கங்கை தண்ணியாகவே அந்த குருதேவர் கங்கையிலே இறங்கி கங்கையாகவே கரைந்து விட்டது போலும் சுவாமி விவேகானந்தர் அங்கே இருந்து கொண்டு கங்கையை எல்லா மக்களுக்கும் துன்பத்தில் வாடுகின்ற அத்தனை மக்கள் மீதும் தெளிப்பது போன்றும் ஒரு காட்சி கிடைச்சது. அதை நினைத்து அன்னைக்கு ஒரு பேரானந்தம். தன்னுடைய மகன் இப்பொழுது அமெரிக்கா செல்வதற்கு, மேலை நாடுகளுக்கு செல்வதற்கு தயாராகிவிட்டான் ஒரு எண்ணம். ஆசீர்வாதம் செய்து ஒரு கடிதம் அனுப்புகிறாள், சென்று வா அப்படி. ஆக இதையெல்லாம் அந்த வேதாந்தத்தை கொண்டு போறதுங்கிறது கடவுளுடைய விருப்பமாக இருந்திருக்கிறது. இறைவனுடைய அனுகிரகத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால கடைசியில் இங்கேருந்து அவர் பாம்பே போய் அங்கேருந்து போறார். பாம்பேலேருந்து கப்பல் ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே தன்னுடைய துறவி மற்றொரு சீடர், குருதேவரின் சீடர் அங்கே வரார், அகண்டானந்தர் வரார். அவர்கிட்ட சொல்லிட்டு போறார், அகண்டானந்தரா துரியானந்தரான்னு தெரியல, யாரோ ஒருத்தர். அவரிடம் சொல்லிட்டு போறார், மேலை நாடுகளிலே எனக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே சிகோகாவிலே நடக்கப் போகின்ற சர்வமத மகாசபை எனக்காகவே தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அங்கே இவருக்கு போகிற வழி தெரியாது, யார் பணம் கொடுப்பாங்கன்னு தெரியாது, அங்கே யார் இருக்கிறார்கள்னு தெரியாது, இவரை வரவேற்பார்களான்னு தெரியாது. எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் நேராக நம்ம அன்ரிசர்வ்ல போற மாதிரி ஏறி போறார் அவர். ஆக அவரை அந்த நாடு அவரை எப்படி வணங்கி வரவேற்றுறதுன்னு நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய ஒரு சக்தி இருந்திருக்கு, அந்த ஒரு அருள் இருந்திருக்கு. ஆக அவர் கொடுத்த அந்த செய்தியும் கூட எரிகின்ற அத்தனை மதங்கள் இருந்து கொண்டு, அத்தனை பேர் இருந்து கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு என்னுடைய மதம் உயர்ந்ததா உன்னுடைய மதம் உயர்ந்ததான்னு காட்டுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு சபையிலே எல்லா மதங்களும் ஒரே ஒரு இடத்தை நோக்கி செல்கிறது, ஒரே பரம்பொருளை நோக்கி செல்கிறது, பாதைகள் வேறாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அத்தனை பேரையும் ஒரு எல்லோருக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்து, அதனாலதான் அவர் பேச ஆரம்பித்த உடனே அத்தனை பேரும் எழுந்திருந்து அவர்களை சுவாமி விவேகானந்தரை வரவேற்றார்கள். அவர் அது மட்டும் இல்லை, எப்படி ஒரு துப்பாக்கி சுடக்கூடிய வீரன் அவனுக்கு அவன் எதை சுட வேண்டும் என்பது மட்டுமே அவனுக்கு கண்ணிலே இருக்குமோ, எப்படி அர்ஜுனனுக்கு அந்த பறவையுடைய கண் மட்டுமே கண்ணில் பட்டதோ, அதே போன்று இந்த மனிதர்களையும் பார்த்து இவர் பேசுறார். அவர்கள் அந்த இவர் கொடுக்கக்கூடிய செய்தியை வாங்குவதற்கு இன்னும் தயாராகவில்லை என்றால் அவர்களுடைய மனநிலையையும் மேலே எழுப்பி கொடுக்கிறார். சாதாரணமாக கொடுக்கல, அவர்களுடைய மனநிலையை மேலே எழுப்புகிறார்.
இப்படியாக ஒரு வேதாந்தத்தை கொடுக்கிறார். நியூயார்க்கிலும் லண்டனிலும் பலவிதமான லெக்சர்கள் கொடுத்திருக்கிறார், சொற்பொழிவுகள் கொடுத்திருக்கிறார். எல்லா சொற்பொழிவுகளிலும் இந்த ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார். இறைவனுக்கும் அங்க கொடுத்த லெக்சர்கள் எல்லாம் ஞானயோக லெக்சர்கள் என்று பெயர். நம்மளுடைய ஞானயோக புத்தகத்திலே இருக்கின்றன அவையெல்லாம். ரியல் நேச்சர் ஆஃப் மேன் இருக்கு, மாயான்னு ஒரு லெக்சர் இருக்கு, மாயா அண்ட் இல்லூஷன் ஒன்று இருக்கு, ரியல் மேன் அண்ட் அப்பேரண்ட் மேன் அப்படின்னு இருக்கு. ரியல் மேன் அப்பேரண்ட் மேன் என்ன அர்த்தம்? அப்பேரண்ட் மேன் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற மனிதர்கள், உண்மையிலேயே கண்ணுக்கு தெரிகின்ற மனிதர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உடலுடன் இருக்கக்கூடிய மனிதர்கள். ஆனா உண்மையிலேயே மனிதனை அந்த உடலுடன் முடித்து விட முடியுமா என்ன? உடலை தாண்டி இருக்கிறான் மனிதன், உடலை விட வேறானவனாக இருக்கிறான் மனிதன். அவன்தான் ரியல் உண்மையான மனிதன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறார். அந்த உண்மையான மனிதன் யார்? அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா பரமாத்மாவுடன் சமமானது. உபனிஷதங்கள் சொல்லிக் கொடுக்கிறது, தத்வமசி, யூ ஆர் தட், யூ ஆர் தட் அப்படின்னு. இப்படி வேதாந்தத்தை பற்றி அவர் சொல்லிக் கொடுக்கும்போது பல மனிதர்கள் வேதாந்தத்தை கேட்டுவிட்டு அவர்களுக்கு நிறைய புரிகிறது. அவர்கள் எல்லாருக்கும் இன்னும் நன்றாக உட்கார வைத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு இது போல ஒரு ரெட்ரீட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார். இந்த ரெட்ரீட்டில் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குது. நம்ம மற்ற இடங்கள்லாம் வெறும் ஒரு சொற்பொழிவாற்றினால் எல்லாரும் கேட்கிறார்கள், கேட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். அது வேறு ஏதோ ஒரு காலத்திலே அது வேலை செய்ய போகிறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு சீடு மாதிரி, ஒரு விதை மாதிரி. ஒரு கருத்து எப்போதுமே மனதில் உள்ளே போனால் அது வேலை செய்யும், விடாது. அது எப்போ வேலை செய்யுங்கிறது தெரியாது, மெதுவாக வேலை செய்யும். ஆனால் அந்த கருத்தை அவர்கள் வேலை செய்ய வைக்க வேண்டும், ஒரு இடத்திலே உட்கார வைத்து அதை பயிராக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். சுவாமி விவேகானந்தர் நினைக்கிறார். நியூயார்க் பக்கத்தில் 1000 ஐலாண்ட் பார்க்னு ஒன்று இருக்கு, 1000 தீவுகள் அப்படின்னு பேர். அந்த இடத்திலே ஒரு இடத்தை பிடித்து அங்கே மிகவும் அவருக்கு தெரிந்த சில சீடர்களை மட்டும் கூட்டிக் கொண்டு 7 வாரங்கள் இருந்து அவர்களுக்கு இந்த பயிற்சியை அளிக்கிறார். 7 வாரங்கள் அங்கு முழுவதுமாக இந்த ஞான யோகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார், யோகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார், பக்தியை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். எதையெல்லாம் பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் அங்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த இடத்துல இருக்கும்போது தான் சுவாமி விவேகானந்தர், நம்ம வியாழக்கிழமையில் பாடுறோம் சன்னியாசி கீதம் அப்படின்னு, அந்த சன்னியாசி கீதத்தை அங்கிருந்து தான் எழுதினார். சுவாமிஜியோட ஒரு உயர்ந்த ஒரு படைப்பு அது. எத்தனையோ விதமான சொற்பொழிவுகள்லாம் அவர் தன்னை மறந்து தன்னுடைய அந்த ஆத்மாவையே எடுத்து கொடுத்துருக்கார். தன்னை மறந்து சொல்கிறார் அப்படின்னா எப்படி விஷயம் அப்படின்னா, அவர் பேசும்போது அவர் எதை பற்றி பேசுகிறாரோ அதிலேயே மூழ்கி விடுவார். ஒரு இடத்துல பேசும்போது பிரம்மத்தை பற்றி பேசும்போது பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை, மற்றவை எல்லாம் மாயை ஏதோ சொல்றார். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சிலர். அதை டெஸ்ட் பண்ண வேண்டும், சோதிக்க வேண்டும். இவர் உண்மையிலேயே உண்மையை பேசுகிறாரா இல்லையா, இல்லை மனசுக்கு வந்ததை ஏதோ சொல்றாரா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக யாரோ ஒருவன் துப்பாக்கியை கொண்டு சுட்டு விடுகிறான் நேராக அவரை. அவருடைய குண்டு அப்படி போறது. அது எல்லாரும் பயந்து எழுந்திருக்கிறார்கள். இவருக்கு அதை பற்றிய ஒரு எண்ணமே இல்லை, அதை கவனிக்கவே இல்லை, அது இருந்ததே தெரியவில்லை. அவருடைய சொற்பொழிவு அப்படியே சரளமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த டெஸ்ட் பண்ண சோதனை பண்ண வந்தவனுக்கு ஒரு தெரியறது, ஆகா நாம் தவறான ஆளை சோதித்து விட்டோம். இவர் எதை பேசுகிறாரோ அதை அனுபவித்து பேசுகிறார். இவருக்கு அந்த அனுபவ ஞானம் இல்லாமல் இவர் பேசவில்லை, உண்மையை பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி சொன்னார். ஆக அவர் பேசுறதெல்லாம் உள்ளேந்து வந்ததுனால அது ஒரு பெரிய எல்லோருடைய மனதையும் தொட்டது. அந்த இடத்துல சாங் ஆஃப் சன்னியாசின் சன்னியாசி கீதம் என்பதை எழுதுறார். அதில் எல்லா வேதாந்த கருத்தையும் அந்த இடத்துல அப்படியே கொட்டி எழுதுறார்.
உபனிஷத்துலே சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷதம் இருக்குது, பெரிய உபனிஷத். இரண்டாவது பெரிய உபனிஷத், முதல் பெரிய உபனிஷத் வந்து பிருஹதாரண்யக உபனிஷத். சாந்தோக்கிய உபனிஷத்துங்கிறது ரெண்டாவது பெரிய உபனிஷத். அதில் ஒரு 6வது அத்தியாயம் இருக்குது. தந்தைக்கும் மகனுக்கும் கேள்வி பதில் போன்ற இருக்கும் அந்த அத்தியாயம். அந்த கேள்வி பதிலில் தந்தை வந்து மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நீயே அந்த ஆத்மா, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று, தத்துவமசி தத்துவமசி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த இடத்துல 9 முறை தந்தையார் வெவ்வேறு உதாரணங்களை சொல்லி சீடனுக்கு, தன்னுடைய மகனுக்கு தத்துவமசின்னு உபதேசம் பண்றார். நீ நீ அந்த பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி, இதுதான் மகா வாக்கியம்னு பெயர். நீ அந்த பிரம்மமாக இருக்கிறாய், நீ இந்த மனிதன் அல்ல. உடல் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், நீ இந்த உடல் அல்ல. ஏனென்றால் உடல் ஒரு நாள் போகும். எதை உடல் என்று சொல்வது? நாம் தூங்கிவிட்டால் நமக்கே தெரியாது நம்முடைய உடல். நாம் கனவு கண்டு கொண்டு இருக்கும்போது நம்மை வேறொரு கனவு உடலாக நினைத்துக் கொள்கிறோம். இந்த உடலை மறந்து போகிறோம். எது நம்முடைய உடல்? நம்முடையது என்றால் நாம் எப்போதும் மாறாமல் இருக்க வேண்டும். நம்முடைய பொருள் மாறலாம், அதுபோல இதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கக்கூடியவை. மனம் மாறிக்கொண்டிருக்கக்கூடியது. மனதிலே எழும்பக்கூடிய எண்ணங்கள், எதை பற்றிய மற்ற விஷயங்களை பற்றிய ஞானம், இவையெல்லாம் மாறக்கூடியவை. இப்போ மாறக்கூடியவை எல்லாவற்றையும் மாறாமல் இருக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மாறாமல் இருந்து கொண்டு எது பார்த்து கொண்டிருக்கிறதோ அதுதான் நான். அந்த நான் பரமாத்மாவை விட வேறு அல்ல. இதுதான் இவருடைய உபதேசம். தத்துவமசி, யூ ஆர் தட், யூ ஆர் தட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இந்த சாங் ஆஃப் சன்னியாசின்லையும் சுவாமி விவேகானந்தர் 13 பாடல்கள் எழுதியிருக்கார். 13 வெர்சஸ் இருக்குது. 13 வெர்சஸ். இந்த 13 பாடல்கள்லையும் 4 முறை யூ ஆர் தட் அப்படின்னு சொல்றார். தவ் ஆர்ட் தட் அப்படின்னு சொல்றார். 4 முறை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த இடத்துல பலவிதமான, எப்படி அந்த இடத்துல சாந்தோக்கிய உபனிஷத்தில் அந்த தந்தையார் பல உதாரணங்களை சொல்லி கடைசியிலே தத்துவமசின்னு சொன்னாரோ, அதே போல இந்த இடத்துலையும் பலவிதமான யுக்திகளையும் லாஜிக்கையும் சொல்லி, அதனால் இந்த காரணத்தினால் நீ இது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஒரு இதில் பார்ப்போம், இந்த இடத்துல நீ இந்த ஆத்மாவாக இருக்கிறாய், உனக்கு இவ்வளவு பந்தங்கள் இருக்கின்றன என்று நீ சொல்கிறாய். இந்த சம்சாரம்ங்கிற பந்தம் இருக்கிறது. அத்தனை பேருக்கும் துக்கம் இருக்குன்னு சொல்றோம். வீட்டிலே எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். பெற்றவர்களிடம் இருந்து கஷ்டம், ஆசிரியர்களிடம் இருந்து கஷ்டம், மாணவனாக இருந்தாக்க ஆசிரியராக இருந்தால் மாணவனிடம் இருந்து கஷ்டம், இப்படி பலவிதமான கஷ்டங்கள். ஓகே, அப்போ சொல்றாரு இங்கே, இதெல்லாம் நம்மை ஒரு பைண்ட் பண்ணி வைத்திருக்கு, கட்டுக்குள் வைத்திருக்கிறது. இதெல்லாம் சில இடத்துல அன்பு தொல்லைகளும் இருக்கும். யார் வீட்டிற்காவது போனாக்க சாப்பாடு கொடுப்பார்கள். நம்ம சாப்பிட்றது 2 ஸ்பூன் இருக்கும். கடைசியில் அவர்கள் ஆஹா நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள், இத்தினோண்டு சாப்பிட்டுருக்கிறார்கள், பிடிக்கலையோ என்னமோ தெரியல, இன்னும் வேற ஏதாவது கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னும் பலவற்றை கொடுத்து விடுகிறார்கள் சில நேரத்தில். ஸோ ஆக இந்த பைண்டிங், இந்த கட்டு அப்படிங்கிறது சில இடத்துல நல்ல விதமாக இருக்குது, சில இடத்துல எதிர்விதமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த கட்டுங்கிறது கட்டு தான் அப்படிங்கிற. பாபம்ங்கிறது ஒரு கட்டு அப்படின்னா புண்ணியம்ங்கிறது ஒரு கட்டு. பாபமும் புண்ணியமும் இருந்து ஒருவனை கீழே இழுக்கின்றன. ஒரு வேடன் இருந்தான். வேடன் ஒரு பறவை பிடிச்சான். 2 கிளியை பிடிச்சிட்டான்னு வச்சுப்போம். வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கான். அவனுடைய ஒரு கூண்டு இருக்கிறது, கிளியின் கூண்டு. அதில் அடைச்சி வச்சிருக்கான் ஒன்று. அந்த வழியாக போன ஒரு அரசன் அதை பார்த்து அதில் ஒரு பறவையை வாங்கிட்டு போயிட்டான். அரசன் தன்னுடைய வீட்டிலே இன்னொரு கூண்டை வைத்து அதிலே வைத்திருக்கிறான். அவனுக்கு அந்த கிளியை கண்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த கிளியை ஒரு தங்க கூண்டில் வச்சிருக்கான்.
இவன் இந்த வேடன் வைத்து கொண்டிருக்கிறது இரும்பு கூண்டு, அது தங்க கூண்டு. இது எது உயர்வு? இரும்பு கூண்டுல இருந்தா உயர்வா, தங்க கூண்டுல இருந்தா உயர்வா? எதுல இருந்தாலும் அந்த கிளி மாட்டினது தான். அது பறக்க முடியாது. இரும்பா இருந்தா என்ன, தங்கமா இருந்தா என்ன? பாபமும் புண்ணியமும் அப்படி. அதுதான் இந்த இடத்துல சொல்றார். ஸ்ட்ரைக் ஆஃப் தை ஃபெட்டர்ஸ் பாண்ட்ஸ் தட் பைண்ட் தி டவுன். உன்னை எந்த பாண்ட்ஸ், எந்த கட்டெல்லாம் உன்னை கீழே இழுக்கின்றதோ அதையெல்லாம் உடைத்து எறி. அது எப்படி வேணா இருக்கலாம். ஆஃப் ஷைனிங் கோல்ட் ஆர் டார்க்கர் பேசர் ஓர். அது நல்ல கட்டு ஜெயில் இருக்கே, அந்த ஜெயில் ஒரு தங்கத்தினாலானதாக இருக்கலாம் அல்லது இரும்பினாலானதாக இருக்கலாம். இதை அடித்து உடை. எதுவுமே இல்லை, இருப்பது ஒன்று. அதை சொல்றாரு இந்த இடத்துல. லவ் ஹேட் இது ரெண்டுமே ஒன்று. குட் பேட் ரெண்டும் ஒன்று. ஆல் த டியூயல் த்ராங், இந்த இருமைகளாக இருக்கின்ற எந்த துவந்தங்கள் இருக்கின்றதே, இருமைகள் அப்படின்னா நல்லது கெட்டது, தீயது, வெற்றி தோல்வி, இப்படி இருக்கக்கூடியது எல்லாமே இருமைகள். ஒருவனுக்கு வெற்றி வந்துடுதுன்னா குதிக்கிறது, தோல்வி வந்தா துவண்டு விழறது, ரெண்டும் தப்பு. ஏனென்றால் அவன் எல்லாவற்றுக்கும் இந்த வெற்றி தோல்விகளுக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படிங்கிறார். வெற்றிக்கு அடிமையாக இருந்தாலும் அவன் அடிமையே, தோல்விக்கு அடிமையாக இருந்தாலும் அவன் அடிமையே. நோ ஸ்லேவ் இஸ் எ ஸ்லேவ். அடிமை என்றால் அடிமைதான் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். கேரஸ்ட் ஆர் விப்ட் நாட் ஃப்ரீ, ஃபார் ஃபெட்டர்ஸ் தோ ஆஃப் கோல்ட் ஆர் நாட் லெஸ் ஸ்ட்ராங் டு பைண்ட். இந்த கூண்டு இருக்கிறதே, அது தங்கத்தினாலான கூண்டு அப்படிங்கிறதுனால ஒருத்தனை கட்டுறதுக்கு, ஒரு பைண்ட் பண்ணுறதுக்கு அந்த முடியாமல் போயிடுமா என்ன? ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்குமா என்ன? தங்கமும் ஈக்குவலி ஸ்ட்ராங் அப்படிங்கிறார். எப்படி இரும்பு ஒருவனை கட்டுகிறதோ அதே போல தங்கமும் கட்டி விடுகிறது. நல்லது எப்படி, தீயது எப்படி ஒருவனை கட்டி வீழ்த்துகிறதோ அதே போன்று நல்லதும் கட்டி வீழ்த்துகிறது அப்படிங்கிறார். அதனால தென் ஆஃப் வித் தம், விட்டு விடுங்கள் அப்படிங்கிறார். அப்போ நன்மை தீமைகளை தாண்டி தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அப்பால் உள்ள ஒன்றை அறிந்து கொண்டு நீதான் அது என்பதை அறிந்து கொள் அப்படிங்கிறார். இதே கேள்விதான் நச்சிகேதன் கேட்டான். எது எந்த பொருள் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கிறதோ, தர்ம அதர்மங்களால் தொடப்படாமல் எது இருக்கிறதோ அதை எனக்கு உபதேசியுங்கள் அப்படின்னு கேட்கிறான் கட்டோபனிஷத்துல. அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச எத் தத் பஷ்யசி தத்வத அப்படிங்கிறான். எது இருக்கிறதோ, எது இதெல்லாம் தாண்டி இருக்கிறதோ தர்ம அதர்மங்களை, அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அதை இங்கே இவர் சொல்லிக் கொடுக்கிறார். thou art that அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் இந்த இடத்துல. அடுத்த ஒரு ஸ்லோகத்தில், அடுத்த ஒரு ஸ்டான்ஸால சொல்றார், he who conquers all who conquers the self அப்படிங்கிறார். யார் தன்னை வென்று விட்டானோ அவன் எல்லாவற்றையும் வென்றவனாக ஆகிறான் அப்படிங்கிறார். தன்னை வென்றவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? புலன்களை அடக்கியவன், மனதை அடக்கியவன், ஆத்மாவில் நிலை பெற்றவன் யாரோ அவன் எல்லாவற்றையும் ஜெயித்தவனாகிறான் அப்படிங்கிற. தன்னை அடக்கிறது தான் கஷ்டம். அலெக்சாண்டர் வந்தாராம் இந்தியாவுக்கு. சுவாமிஜி சொல்றார் இந்த கதையை. நேராக நான் எல்லா நாட்டையும் பிடிச்சின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தார். இந்தியாவில் நுழையும் போது ஒரு முனிவர் உட்கார்ந்து இருந்தாராம். அந்த முனிவரை பார்த்த உடனே அந்தவர்கிட்ட பேசி, முனிவருடைய ஞானத்தில் அவருக்கு அலெக்சாண்டருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாயிடுது. அந்த முனிவரை கேட்குறாரு, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரணும் அப்படின்னு. இவர் சொல்கிறார், நான் வரலாம், அங்கெல்லாம் வர முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. நீங்கள் வரலன்னா உங்களை இழுத்துன்னு போயிடுவோம், உங்களை கொண்டுடுவோம் அப்படிங்கிறார். இவர் சொல்கிறார், உன்னால் கொல்ல முடியாது, இதுதான் இருக்கிறதே ஒரு பெரிய பொய், இதை விட ஒரு பெரிய பொய் இருக்க முடியாது. ஆத்மாவை கொல்லவும் முடியாது, வெல்லவும் முடியாது, அது பிறப்பற்றது, இறப்புமற்றது அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் இவருக்கு இதை பற்றி தெரிந்திருக்கிறது.
இவர் இந்த ஆத்மாவை அறிந்திருக்கிறார், தன்னை பற்றி அறிந்திருக்கிறார், உலகத்தை வென்றவராகிவிட்டார். அதனால சொல்றார், he conquers all who conquers the self அப்படிங்கிறார். இந்த உலகம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, வேதாந்தத்தின் பார்வையில் உலகம் வெறும் நாம ரூபங்களாக இருக்கின்றது, பேரும் உருவமும் மட்டும்தான் இருக்கா இந்த உலகத்துக்கு. ஒருவன் வந்து கேட்டான், தங்கம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. தங்கம்னே எல்லா பெண்கள்லாம் ரொம்ப உற்சாகமாயிடுவாங்க. தங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான். உடனே அவர் வந்து அங்கேருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து காமிச்சு, இதுதான் தங்கம் அப்படின்னு காமிச்சாராம். பார்த்துக்கோ இப்படிதான் இருக்கும் தங்கம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து வளையல பார்த்தா தங்கம்னு தெரியாதா, ஒரு செயினை பார்த்தா தங்கம்னு தெரியாதா, ஒரு தங்க கட்டியை பார்த்தா தங்கம்னு தெரியாதா? தங்கம் அப்படின்னா மோதிரம் மாதிரி தான் இருக்குமா என்ன? சின்னதா இத்திருள்ள ரவுண்டா இப்படிதான் இருக்குமா என்ன? தங்கம் என்பது அந்த உருவத்தில் இல்லை, மோதிரம்ங்கிற பேரில் இல்லை. மோதிரம்ங்கிற பேரையும் மோதிரம்ங்கிற உருவத்தையும் தாண்டி இருக்கக்கூடியது என்ன? தங்கம். அப்போ ஒவ்வொருவர் உள்ளும் இறைவன் இருக்கிறார்னு என்ன அர்த்தம்? இந்த உருவத்திலே இல்லை இறைவன், இந்த பேரிலே இல்லை. பேரும் உருவமும் எது இருக்கிறதோ அதை தவிர அதை தாண்டி இருக்கிறார் உள்ளேயே. தங்கம்ங்கிறது மோதிரத்திலேயும் இருக்கு. அதுபோல பரமாத்மா எல்லோர் உள்ளும் உறைந்திருக்கிறார், இந்த உருவத்தையும் பேரையும் தாண்டி இருக்கிறார். உருவமும் பேருமாக எது இருக்கிறதோ அவை உண்மையில் அந்த தங்கத்தை குறிக்கவில்லை. தங்கம் அலைவாதான் இருக்குமா என்ன? இந்த சின்ன ரவுண்டாக தான் இருக்குமா என்ன? இல்லவே இல்லை. அப்போ அந்த உருவம்ங்கிறது வந்து தங்கத்தை குறிக்கவில்லை, மோதிரம்ங்கிற பெயர் தங்கத்தை குறிக்கவில்லை. அப்போ உருவமும் பெயரும் இந்த உலகத்தை சேர்ந்தவை. உண்மையில் பரமாத்மாங்கிறது இந்த உருவமும் பேரும் இல்லாமல் உருவத்திற்கும் பேருக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அஸ்திபாதி பிரியம் நாம ரூபஞ்ச பஞ்சகம் வேதாந்தம் சொல்றது. இத இருக்கக்கூடியவற்றை பற்றி சொல்லும்போது அஸ்தி பாதி பிரியம் நாம ரூபம் ச பஞ்சகம். பஞ்சகம்னு 5. அஸ்தி பாதி பிரியம் நாம ரூபம் ச பஞ்சகம். இந்த 5 இந்த முதல் 3 சொன்னமே, இந்த 3 வந்து பிரம்மரூபம், ஆத்யத்ரயம் பிரம்மரூபம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை பற்றி சொல்றார். இந்த மீதி இருக்கிறதே, இந்த மீதி 2 அது இந்த நாமமும் ரூபமுமாக இருக்கக்கூடியது இந்த உலகம் அப்படின்னு சொல்ற. அப்படி இந்த நாமமும் ரூபமுமாக எது இருக்கிறதோ அதை துறந்து உள்ளே இருக்கக்கூடிய பிரம்மத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது இந்த வேதாந்தம். அதை இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்த ஒரு ஸ்டான்ஸால சொல்லி கொடுக்கிறார். யாருக்கு இந்த உடல் இருக்கிறதோ, ஒரு ஃபார்ம் இருக்கிறதோ, உருவம் இருக்கிறதோ, அவர்கள் இந்த உருவத்தை விட்டு செல்ல வேண்டும். உருவம் இல்லாத அந்த பிரம்மத்தை பிடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். பியாண்ட் போத் நேம் அண்ட் ஃபார்ம் இஸ் ஆத்மன். ஆத்மா எங்க இருக்கு? பியாண்ட் த நேம் அண்ட் ஃபார்ம். நேமுக்கும் பெயருக்கும் உருவத்திற்கும் பின்னால் இருக்கக்கூடியது அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அது எப்படி இருக்கு அப்படின்னா, எவர் ஃப்ரீ அப்படிங்கிற, எப்போதும் ஃப்ரீயாக இருக்கிறது. நித்திய சுத்த புத்த முக்த வஸ்து அப்படின்னு சொல்றோம். முக்த வஸ்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? முக்தன் அப்படின்னா ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். எப்போதும் இருக்கக்கூடியது, நித்தியமாக இருக்கக்கூடியது. எப்போதும் பாண்டேஜில் இருந்ததுன்னா பிரச்சனை, பாண்டேஜில் இல்லை, முக்தனாக இருக்கிறது. எந்த சம்சாரத்தில் சிக்காமல் எப்போதும் நித்திய முக்தனாக சம்சாரித்துவம் இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியது. அதுக்கு சொல்லி முடிச்சுட்டு, பியாண்ட் போத் நேம் அண்ட் ஃபார்ம் இஸ் ஆத்மன், எவர் ஃப்ரீ, நோ thou art that, you are that, தத்துவமசி தத்துவமசி அப்படிங்கிறார். இது யாருக்கு சொல்றார் அப்படின்னா, சன்னியாசின் போல்ட் அப்படிங்கிறார். சன்னியாசிகளுக்கு சொல்றார். சன்னியாசிகளுக்கு சொல்றாரு. அப்போ நீங்கள்லாம் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் யாரும் ஒதுக்கப்படவில்லை, அது தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் அந்த வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு படிப்படியாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக. இப்போ பைக் ரேஸுக்கு போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி.
ஒவ்வொருத்தருடைய வண்டி எப்படி இருக்கிறதோ வண்டியின் கண்டிஷன் படி அவர்கள் வண்டி ஓட்டுகிறார்கள். ரோட்டில் எத்தனையோ பேர் போகிறோம் இல்லையா? அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் எந்தெந்த வழியில் செல்கிறார்களோ, ஒருவர் பஸ்ஸிலே போகிறார், ஒருத்தர் வந்து நடந்து போகிறார், ஒருத்தர் வந்து சைக்கிளில் போகிறார். அப்படி யார் யார் எப்படி செல்கிறார்களோ அவர்கள் அடையக்கூடிய இடம் அவர்களுடைய வீடு. அதுபோல் அடையத்தான் போகிறோம், எல்லோரும் அடைய போகிறோம். அதனால தான் இந்த நம்மளுடைய நாட்டில், நம்மளுடைய இந்து மதத்தில் 4 வர்ணங்களை வைத்தார்கள், 4 ஆசிரமங்களை வைத்தார்கள். பிரம்மச்சரிய ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம்னா அதில் வந்து இருந்து அவர்கள் அந்த வேதாந்தங்களை படிக்க வேண்டும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். முதல் 25 வயது வரையிலும் அவர்கள் படித்து, அதன் பிறகு கிரகஸ்தாசிரமம் இருக்கு. வீடுகளிலே இருந்து திருமணமாகி பின்னால் அடுத்த சந்ததிகளை உருவாக்கி அவர்களை நன்கு படிக்க வைத்து நல்ல வழியிலே நிற்க வைத்து ஒரு சொசைட்டியை கட்டமைத்து, அதன் பிறகு வானப்பிரஸ்தாசிரமம்னு ஒன்று இருக்கு. வானப்பிரஸ்தாசிரமம்னா என்ன? ரிட்டையர்ட் லைஃப். அங்கே அப்போ இருந்து என்ன பண்ணுவோம்? ரிட்டையர்ட் லைஃப்பில் இறைவனை பற்றி யோசிக்க வேண்டும். அதன் பிறகு சந்நியாசாசிரமம் எல்லோருக்கும் விதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த 4 ஆசிரமங்களையும் கடந்து சன்னியாசம் வாங்கினவங்களாம் இருக்கிறார்கள். இப்போ எல்லோருக்கும் இந்த காலத்தில் வந்து சன்னியாசம் அப்படின்னா யாருக்கும் நினச்சிக்க கூடாது. சில நேரத்தில் வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நேராக சன்னியாசத்துக்கு வர்றதும் சாஸ்திரங்கள் அனுமதி இருக்கிறது. எதகரேவ விரஜேத் தத்தகரேவ பிரவ்ரஜேத் அப்படிங்கிறது. எந்த நாட்டில் ஒருவனுக்கு அந்த வைராக்கியம் வந்து விட்டதோ அந்த நாட்டிலேயே அவன் வந்து சன்னியாசி ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது சன்னியாசம்ங்கிறது வந்து வைராக்கியம்ங்கிறது எப்போ வேணா வரலாம். ஒரு மனிதனுக்கு அடிபட்டு வரலாம், ஏதோ ஜென்மத்தில் அடிபட்டு அதோ ஜாமகத்தில் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு வைராக்கியம் வரலாம், உடனே சன்னியாசி ஆகலாம். அப்போது வந்து இந்த சுவாமி விவேகானந்தர் எழுதினது எல்லாம், சொன்னது எல்லாம் எல்லோருக்கும். அங்கே 1000 ஐலண்ட் பார்க்கில் நம்ம சொன்னோம் இல்லையா, அங்கே இருந்தவர்கள் யாரும் சன்னியாசிகள் கிடையாது. அவர்களுக்காக இது சொல்லலை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களுக்காகவும் அறைகூவல் விட்டு சொல்லிக் கொடுக்கிறார். மக்களை பார்த்து சொன்னது இதெல்லாம். இவ்வேத கால ரிஷி இவர். நம்ம சொன்னோம் சப்த ரிஷி மண்டலத்திலே வந்த வேத கால ரிஷி. எப்படி அந்த ஒரு வேத கால ரிஷி ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராஹா அப்படின்னு கூப்பிட்டார். இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அமிர்தத்தின் குழந்தைகளேன்னு கூப்பிட்டார் அவர். சில்ட்ரன் ஆஃப் இம்மார்டல் பிளிஸ் அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றார் அவர். சாதாரண மனிதர்களை மட்டும் கூப்பிடல, இங்கே இருக்கக்கூடிய எதிரே இருக்கக்கூடிய மனிதர்களை மட்டும் கூப்பிடல, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களையும் சேர்த்து கூப்பிடுற. ஆயே தாமானி திவ்யானி தஸ்துஹு அப்படிங்கிறார். ஏதோ தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களே நீங்களும் வாருங்கள், உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படிங்கிறார். எனக்கு தெரிந்தது, நான் இந்த கரையை அடைந்து விட்டேன், சம்சாரத்தை தாண்டி நித்தியமான அந்த ஆத்மாவை, பரமாத்மாவை நான் அடைந்து விட்டேன். அந்த வழி, அதை அடைகின்ற வழி எனக்கு தெரியும், நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த சொல்லிக் கொடுக்குறார். அதே போன்று அந்த ரிஷியை போன்று இவரும் அதே ரிஷி. அப்படி ஒரு ரிஷியாக இருந்து கொண்டு இந்த சாங் ஆஃப் த சன்னியாசின் எழுதி சொல்றார் எல்லாருக்கும். எதெல்லாம் நம்மை கட்டுப்படுத்துகிறதோ அதையெல்லாம் உடைத்து எறிந்து முக்த புருஷனாக ஆவாய். நம்மை எது கட்டுப்படுத்துகிறது? நம்முடைய மனம் கட்டுப்படுத்துகிறது. முதல்ல நாம் நினைத்தது போல நம்ம மனசு நடக்கிறது இல்லை, அது பின்னாடி நாம் மனம் போன போக்கில் நாம் போகிறோம். நம்ம மனதை பற்றி சொல்லும்போது கட்டோபனிஷத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். ஒரு வண்டி இருக்கிறது, குதிரை வண்டி. குதிரை வண்டியில் பயணிப்பவன் இருக்கிறான், அதை ஓட்டுகின்ற சாரதி இருக்கிறார். 5 குதிரைகள் இருக்கின்றன. குதிரைகள் எல்லாம் கடிவாளம் போட்டிருக்கின்றது. அந்த கடிவாளங்கள் எல்லாம் அந்த சாரதியின் கையிலே இருக்கிறது, வண்டி ஓட்டுபவனுடைய கையிலே இருக்கு. அந்த வண்டியை இவன் ஓட்டி கொண்டு போக வேண்டும், எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த வண்டி ஓட்டுபவன் தகுதியானவனாக இல்லாமல் இருந்தால், அந்த 5 குதிரைகளையும் அடக்கி அதை எங்கு செலுத்த வேண்டுமோ அதை செலுத்தக்கூடிய சக்தி இல்லாதவனாக இருந்தால், பின்னால் உட்கார்ந்திருக்கிற பயணியோட கதி என்ன? நம்ம எல்லாரும் எத்தனையோ நேரத்தில் வந்து இங்கே ஆட்டோ எல்லாம் பிடிச்சின்னு வரோம்.
ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்த உடனே நம்ம என்ன ஒரு நம்பிக்கையோடு ஏறுறோம், அந்த ஆட்டோக்காரன் வந்து கரெக்டாக கொண்டு போய் விட்டுடுவான்னு. போகிற வழியில் தான் தெரியுது, ஆஹா அவன் வந்து மதுபானம் அறிந்து விட்டு வந்திருக்கான், அவனால் நிற்கக்கூட முடியல அப்படின்னு ஒரு நமக்கு தெரிய வந்ததுன்னு நமக்கு எவ்வளோ பயம் வரும். அப்போது நமக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த சாரதி வண்டி ஓட்டுகிறவன் மிக 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 வலிமையானவனாக இருக்க வேண்டும். 5 குதிரைகளை அடக்கக்கூடிய திறமையுடையவனாக இருக்கணும். அந்த 5 குதிரைகள் தான் 5 இந்திரியங்கள், 5 புலன்கள், நம்முடைய புலன்கள். அந்த 5 புலன்களும் கட்டுக்கடங்காமல் ஓடுகின்றன. அப்படி ஓட விடாமல் பிடித்து நிறுத்தக்கூடிய சக்தி படைத்தவனாக அந்த சாரதி இருக்க வேண்டும். சாரதி தான் புத்தி. அந்த புத்தி அப்போது வலிமையாக இருக்க வேண்டும். புத்தி இருந்து கொண்டு சொல்ல வேண்டும், இந்த மனம் இப்படி ஓடக்கூடாது. மனம்ங்கிறது தான் அந்த கயிறு. எந்த கயிறை பிடித்து அந்த குதிரையை இழுக்கிறானோ அந்த கயிறு தான் மனம், கடிவாளம். அந்த கடிவாளம் வந்து மிக 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 வலிமையாக இருக்க வேண்டும். கடிவாளத்தை இந்த புத்தி பிடித்து இழுக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இவன் வந்து அந்த சரியான இடத்தை சென்று அடைவான் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த அளவுக்கு ஒருவன் தன்னுடைய ஆத்மாவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் மனதை அவன் தூய்மைப்படுத்தி, மனதை பிடித்து இழுத்து, 5 புலன்களை அடக்கி, மனத்தை அடக்கி, புத்தி என்பது மிகவும் தெளிவாக இருந்து, அப்படி இருந்தால் அவன் போய் சேருவான். அப்படி அதுதான் இந்த சொல்றார், எல்லா விதமான பந்தங்களையும் விட்டு ஆன்மாவை ஒருவன் அடைய வேண்டும். He who conquers the self conquers the all. He conquers all who conquers the self அப்படிங்கிறார். அந்த ஆத்மாங்கிறது வந்து அடுத்த ஒரு இதில் எழுதுறார், யார் ஒருவன் தன்னுடைய ஆத்மாவை அறிந்து கொண்டு விட்டானோ, தான் ஆத்மா என்பதை அறிந்து விட்டானோ, இல்லை தன்னுள்ள ஆத்மா இருக்கிறது, பிரத்யேக ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் நான் என்பதை உணர்ந்து விட்டானோ, அவன் அதன் பிறகு மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க மாட்டான். இங்கே என்ன ஆத்மா இருக்கிறதோ அதே ஆத்மா அங்கு இருக்குன்னு தெரிஞ்சுப்பான். இங்கே எந்த ஆத்மா இருக்கிறதோ அதே ஆத்மா, ஆத்மாவில் வேறுபாடு இல்லை, இருப்பதெல்லாம் ஒன்றே அப்படின்னு நினைச்சுப்பான். இரண்டாவதுன்னு ஒன்றும் இல்லை. எங்கு இரண்டாவதுன்னு இருக்கிறதோ அந்த இடத்துல தான் அவனுக்கு வந்து துன்பம் வருகிறது. எங்கு இரண்டாவதுங்கிறதே இல்லையோ அந்த இடத்துல பயம் கிடையாது. மிருத்யோச மிருத்யும் கச்சதி ய இஹ நானா இவ பஷ்யதி அப்படிங்கிறார். எங்கு இரண்டாவதுன்னு ஒன்று இருக்கிறதோ அவன் மரணத்திலிருந்து மரணத்தை அடைகிறான். மரணம் என்பது அவனுக்கு இருக்கு. மரணம் தான் இருக்கிறதுலே பெரிய பயம். அப்ப இரண்டாவது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை ஒருவன் புரிந்து கொள்கிறான். எப்போது அவன் தன்னை அறிந்து கொள்கிறானோ அந்த நேரத்தில், எப்போது இருப்பதெல்லாம் ஒன்று என்று அறிகிறானோ அப்போது அவனுக்கு பயமே இல்லை. அதனால இந்த இடத்துல சொல்றார், த செல்ஃப் இஸ் இன் ஆல். அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் எழுதுறார், இந்த ஆத்மாங்கிறது பரமாத்மா எல்லோரிலும் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோரிலும் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதை தவிர, ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு அர்த்தம். நன் எல்ஸ் எக்ஸிஸ்ட்ஸ் அப்படிங்கிறார். ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது, இருக்கிறதே ஆத்மா மட்டும்தான், ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை. நன் எல்ஸ் எக்ஸிஸ்ட்ஸ் அண்ட் thou art that, you are that, தத்துவமசி, நீ அது, நீயே அது, நீயே அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். சந்நியாசின் போல்டு சே ஓம் தத் சத், ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் சொல்லாம ஒரு தடவை ஓம் தத் சத்னு, ஓம் தத் சத் ஓம். there is but one, இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டார். வேற பட் அப்படின்னாக்க நடத்தம் வேற இல்லைன்னு நடத்தம், முடிஞ்சு போச்சு. தேர் இஸ் பட் ஒன், அந்த ஒன்று தான் இருக்கு. அது எப்படிப்பட்டது? நித்தியமாக ஃப்ரீயாக இருக்கக்கூடிய, எப்போதும் த ஃப்ரீ அப்படிங்கிறார், த நோவர் அப்படிங்கிறார். நோவர் அப்படின்னாலே சைத்தன்யம்னு அர்த்தம். எங்கே சைத்தன்யம் இருக்கிறதோ அங்கே அந்த இடத்துல தான் நாலேஜ் இருக்க முடியும். சைத்தன்யம்னாலே நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். நமக்கு இந்த பொருள் இருக்கிறது, இந்த ஒரு பொருள் இருக்கிறதுன்னு எனக்கு தெரிகிறது, நான் இதை பார்க்கிறேன், இந்த பொருள் இருக்கிறதுன்னு தெரிகிறது. என்ன? சைத்தன்யம் இருக்கு.
ஆனால் இந்த பொருளுக்கு என்னை தெரியவில்லை இல்லையா? ஆக அந்த அந்த சைத்தன்யத்தை பற்றி இங்கே சொல்கிறார். அதுதான் இருக்கிறது, விட்னஸாக, சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவே இந்த நேச்சராக, அதாவது இந்த இயற்கையாக தோன்றுகிறது. அதுவே இந்த பரமாத்மா, அந்த பரமாத்மாவே இந்த உலகமாக தோன்றுகிறது. இந்த உலகம் எல்லாம் அந்த பரமாத்மாவின் வசம். பரமாத்மாவே, இறைவனே இந்த உலகமாக தோன்றுகிறார். ஈஷாவாசிய உபனிஷத்தோட முதல் ஸ்லோகமே இதுதான், உலகமெல்லாம் பரமாத்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. அது சொல்றது அப்படி சொல்லி, த விட்னஸ் ஹீ அப்பியர்ஸ் அஸ் நேச்சர் சோல் அப்படிங்கிறார், இருப்பதாக தோன்றுகிறது. அது அந்த பரமாத்மாவே நீ அப்படிங்கிற தவ் ஆர் தட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இப்படியாக பலவித, இன்னும் 13 மீதி இருக்கக்கூடிய 7-8 வருஷம் இருக்கின்றன. அதெல்லாம் எப்பாவது வேற ஒரு சமயத்தில் பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் இப்படியாக இந்த வேதாந்தத்தை எல்லா இடங்களிலும் சொல்லி வேதாந்த முரசு கொட்டி உலக மக்கள் எல்லோரையும் எழுப்பியிருக்கிறார். அவித்யைங்கிற ஒரு உறக்கத்தில் இருந்து அவர் எழுப்பியிருக்கிறார். அதனால்தான் நம்மளுடைய இதுலேயே சொல்லும்போது அவருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸுக்கு வந்து விழித்திரு, எழுந்திரு விழித்திருன்னே வச்சோம் பேர். அவருடைய மொத்த செய்தியையும் இந்த 2 வார்த்தையில் நம்ம சுருக்கிடலாம். உத்திஷ்டத்தை, ஜாகிரதை அப்படின்னு எந்த உபனிஷன் சொல்லித்தோ அந்த செயலை அவர் செய்தார். எப்படி அர்ஜுனனை வந்து போர்க்களத்திலேருந்து அவர் கிருஷ்ண பகவான் தட்டி எழுப்பினாரோ, செயல்கள் புரியாமல் அவன் எப்படி விழுந்து கிடந்தானோ, அவனுடைய தர்மத்தை அவன் செய்யாமல் இருந்தானோ, அப்படி இந்த உலக மக்கள் எல்லோரையும் தட்டி எழுப்பினார் அவர். அப்படி ஒரு பெரிய அறைகூவல் கொடுத்து இந்தியாவை மட்டும் இல்லாமல் உலக மக்கள் எல்லோரையும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய, எப்போதும் ஒரு அவருடைய பெயர் எங்கும் ஓங்கட்டும், புகழ் ஓங்கட்டும், அவருடைய அருள் நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். அதற்காக நான் குருதேவரையும் அன்னையையும் சுவாமி விவேகானந்தரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வாய்ப்புக்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.